அவனுடைய வசனம் கூட நமக்கு வந்து உதவி செய்ய வேண்டும். நான் ப்ரேயர் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்படிதான் நான் தான் இது பண்ணேன். ஏன்னா இந்த காரியங்களை சில காரியங்கள் தியானிக்கும் போது நிறைய காரியங்கள் வந்து மனசுல வரும். ஆனா வந்துட்டு ஆண்டவர் சபைக்கு என்ன தேவையோ, இங்க இருக்கிற ஊர் ஆத்மாக்களுக்கு என்ன தேவையோ அது ஆண்டவர் அவருடைய வசனத்தின் மூலமாக கொடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய பிரதான ஒரு வாஞ்சியாக பிரேயராக இருந்தது. காரணம் என்னன்னா, எல்லாரும் வந்துட்டு நம்ம வந்து வசனத்தை வந்து சொல்லும் போது, வேத வசனத்தை நம்ம கொஞ்சம் படிக்கும் போது ஒருவர் வந்து விதை போடுறது, ஒரு வந்து தண்ணி ஊற்றுறது, சில வந்து பொத்தி எரிவு விடுறது, இப்படி எல்லாம் இருந்தாலுமே நம்மளுடைய பிரயாசமான வேலைகள் நம்ம செஞ்சாலுமே கடைசி அதோட ரிசல்ட் எங்கதான் யார் கையில தான் இருக்கு? ஆண்டவர் கையில. தேவனே விளைய செய்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்ப நம்மளுடைய ப்ரிப்பரேஷனோ, நம்மளுடைய அறிவோ, இல்ல நம்மளுடைய எவ்வளவு சாமர்த்தியமாக இது பண்றோமோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஆண்டோடைய வசனம் மாத்திரம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்? தொட வேண்டும். ஸோ அந்த ஒரு சிந்தனையோட நம்ம வந்து இந்த இடத்துல கடந்து இந்த இடத்துல நம்ம ஜபத்தோடு அமர்ந்திருப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வராக. கடந்த வாரத்துல கூட நம்ம ஒரு அருமையான ஒரு செய்தியை நம்ம வந்து கேட்டோம். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சில காரியங்களை அறிவுரை சொல்றது குறித்து நம்ம வந்து வாசிச்சோம் இல்லையா? என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம செஞ்ச ஞாபகம் இருக்குதா? அவர் வந்து சில காரியங்களை விட்டு ஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டு ஓட வேண்டிய காரியங்கள், அடையும்படி நாடு அப்படின்னு சொல்லி அடைய வேண்டிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம படிச்சோம். அது வந்து ஒரு வயது முதிர்ந்ததான ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இளம் பிராயத்திலே ஒரு குமாரனாக சபையில வருகிறதான ஒரு மகனுக்கு அவர் சொல்லுகிறதான காரியங்களை குறித்து நம்ம படிச்சோம். சரியா? அப்ப இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நம்ம வந்து படிக்க போறோம். சரியா? ஆனா இது ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, அந்த தீமைத்துல நம்ம வசனத்தை படிக்கும் போது இந்த 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 2 வசனம், அதை நம்ம படிக்கலாம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 2 வசனம். சொல்றாரு, எப்படி ஆரம்பிக்கிறாரு? விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதா. இங்க நம்ம படிக்கிறோம். அவர் இந்த நிருபத்தை எழுதும் போது 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் முதல் 2 வசனத்துல படிக்கும் போது விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆனால் இந்த நிருபம் முடியும் போது அவர் எப்படி சொல்லுகிறார், என்ன டேர்ம் யூஸ் பண்றாரு படிக்கும் போது 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் அதனுடைய 11 வசனத்தை வாசிக்கலாம். படிக்கிறோம். இவர் எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து உயர்த்துகிறார் என்று சொன்னால், இது அவனுடைய வயதின் அடிப்படையிலேயோ அல்லது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை. ஆவிக்குரிய நிலைமையிலே அவரை எப்படியாக பாவிக்கிறார் சொன்னால், ஒரு குமாரனாக இருக்கிற நிலைமையிலிருந்து ஒரு தேவனுடைய மனுஷன் அப்படிங்கிறதான ஒரு நிலைமையில வந்து அவர் வந்து பாவிக்கிறதுக்கு வாசிக்கலாம். சரி, ஓகே. இப்போ ஒரு கேள்வி இல்லையா? இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு நம்ம வந்து ஒரு நபரை பற்றி நம்ம வந்து சிந்திக்க போகிறோம். அது வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து நம்ம படிக்க போறோம். சரியா? இல்ல கவனமா கேட்கணும். பழைய ஏற்பாட்டுல இருந்து. அப்ப இப்படி ஒரு மனுஷனை ஒரு வாலிபன் அப்படின்னு வேதத்துல சொல்லி கடைசியிலே அவனுடைய ஊழியத்துக்கு பின்பு அவனை கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்டதான ஒரு நபர் யார்? ஒரு வேதத்துல வந்து அறிமுகம் பண்ணும்போது வாலிபன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட நபர். அவனுடைய ஊழியத்துக்கு பின்பு அவன் வந்து கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்பட்ட நபர் யார்? கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொல்லலாமே. தாவீது. வேற இல்ல பரவாயில்ல, கரெக்டா சொல்லிட்டாங்க. யோசுவா தான். சரியா? யோசுவா வந்து எப்படி நம்ம படிக்கிறோம்னு சொன்னா, யாத்ராகமம் 33 அதிகாரம் 11 வசனம். யாத்ராகமம் 33:11. அதுல கடைசி பகுதியில நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரன் ஆகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அதே போல இத முடியும் போது யோசுவா 24 அதிகாரம் 29 வசனம். யோசுவா 24 அதிகாரம் அவனுடைய 29 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். அங்க வேதத்துல அறிமுகம் செய்யும் போது அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து ஒரு வாலிபன் மாத்திரமல்ல, அவன் எப்படின்னா பணிவிடைக்காரன் ஆகிய வாலிபன். யாருக்கு பணிவிடை செய்தாருன்னா மோசையோடு கூட இருந்ததான ஒரு வாலிபன். ஆனால் அவனுடைய முடிவு வாழ்க்கையில பார்க்கும் கர்த்தர ஊழியக்காரன் என்கிறதான அங்கீகாரத்தை தேவன் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இப்ப நான் வந்து வேதத்துல வந்து இப்படியா நான் செஞ்சு பார்க்கேன். நம்ம வந்து பைபிள் எல்லா கேரக்டரும் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. வேதம் வந்து நமக்கு எப்பவுமே வந்துட்டு அவங்களுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்லிருக்கும் இல்லையா? நல்லது கெட்டது எல்லாமே நம்ம வந்து வேதத்துல இருந்து படிக்கணும். அப்படி யோசுவாவை பற்றி வேதத்திலே நெகட்டிவான ஒரு காரியங்களை சொல்லுங்க. எத்தனை நாள் படிச்சிருக்கோம்? சொல்லுங்க.
தாவீதை பற்றி சொல்லும்போது அவனுடைய நல்ல பக்கமும் நல்ல காரியங்களும் கெட்ட காரியங்களும் அவன் சொல்லியிருப்பாரு. மோசையை பற்றி நல்ல விதமா சொல்லும்போது அவனுடைய நல்லது கெட்டது எல்லாம் சொல்லியிருப்பாரு. இப்படி எல்லா அவருடைய வாழ்க்கையில சொல்லும் போது யோசுவாவை பற்றி நம்ம வந்து எந்த காரியத்தை சொல்லலாம்? உடன்படிக்கை பண்ணாரு, கருத்துல கேட்காம உடன்படிக்கை பண்ணாருல இந்த ராஜாக்கள். ஓகே பிரதர் கண்டிப்பா சொல்றாங்க. ரைட், ஓகே, சரி, ஓகே, அது ஒரு காரியத்துல வந்துடலாம். ஆனா இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு நம்ம வந்து பார்க்கும்போது மற்ற அதாவது விசுவாச வீரர்களை கம்பேர் பண்ணும்போது இவருடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரியதான ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு வந்து அது அந்த சொன்ன பாயிண்ட் ஒன்று கரெக்டானது. ஆனா அதுல வந்து நிறைய அந்த அதிபதிகள் அவங்க எல்லாருமே சபையாளர்கள் அந்த இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இவரோட பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்க அது வந்து அந்த உடன்படிக்கை பண்ணாங்கன்னா வந்துட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அதிபதிகள் மூப்பர்கள் அதெல்லாம் இருப்பாங்க. ஆனா ஒரு பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுக்கும்போது என்னால வந்து நான் வேற வந்து தேடி பார்த்தேன். ஏன்னா வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ இது இந்த கேரக்டர் வந்து ஆண்டவர் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே வருகிறதற்கு ஒரு முன்னடையாளமாக பழைய ஏற்பாட்டிலே உருவாகப்படுத்தப்பட்டதான ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு சொன்னாங்க யோசுவாவுடைய கேரக்டராக இருக்குது. முக்கியமானே இந்த யோசுவாவுடைய நாட்களிலே அநேக விதமான காரியங்கள் நம்ம படிக்க முடியும். ஆனால் மிக முக்கியமாக இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறது அவர் தன்னுடைய வயோதிக நாட்களிலே அல்லது தன்னுடைய மரண தருவாய்க்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சபைக்கு அவர் சொல்லுவார். அது ரொம்ப 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 முக்கியமானது. சரியா? நம்ம வீட்டுல ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யாராவது மறிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன். உயிர் எழுதுவாங்க. வேற இருக்கிற சொத்து பத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு யாரு கொடுக்கணுமோ அந்த இதெல்லாம் வந்துட்டு பார்ட்டிஷன் பண்ணி எல்லாம் என்ன பண்ணுவாங்க. இந்த மாதிரி காரியங்களும் பண்ணுவாங்க. ஆனா யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வந்துட்டு வழிநடத்தி அவர்களுக்கு வந்து யோசுவாக்கு 2 பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஒண்ணு, இவங்க மோசேக்கு பிறகு இவங்க வந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஒண்ணு, 2வது அங்க போய் அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணணும், அந்த தேசத்தை வந்து பங்கிட்டு கொடுக்கணும். இந்த 2 காரியம் தான் அவருடைய அழைப்பாக இருந்தது. இதெல்லாம் செய்த பிறகு இவர் உண்மையில என்ன சொல்லியிருக்கணும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த பாரு நான் உனக்கு இதெல்லாம் பிடிச்சு கொடுத்துருக்கேன், நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த காரியத்தை வந்து அவர் வந்து முன்னெடுத்து சொல்லவே இல்லை. அவங்களோட நாடை எப்படி பாதுகாக்கணுங்கிறத சொல்லல, அவங்களுடைய ராணுவத்தை எப்படி பலப்படுத்தணும்னு சொல்லல, அவங்களுடைய வெல்த் எப்படி வந்து இன்னும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அதை பத்தி சொல்லல. ஆனா அவர் சில காரியங்களை வந்து அவர் சொல்றாரு. அது எங்க நம்ம படிக்க முடியும் சொன்னா யோசுவா 23ஆம் அதிகாரத்தை வந்து படிக்க முடியும். சரிங்களா? முதல்ல திருப்பி கொள்ளுங்க. யோசுவா 23ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். பெரியமானவர்களே, இங்க படிக்கும்போது இந்த தொடர்ந்து இந்த அதிகாரம் வாசிக்க போறோம். இதுல முதல்ல அவர் ஒரு பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னாங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் அப்படிங்கிற காரியத்தை வந்து அவர் வந்து சொல்றாரு இந்த ஜனங்களுக்கு. சரிங்களா? இதை நம்ம மேலோட்டமா படிக்கும்போது நமக்கு வந்துட்டு இதை படிக்கும்போது என்ன, ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர்களுக்காக யுத்தம் பண்ணாரு அப்படிங்கறத நம்ம வந்து இருக்க முடியும். ஆனா இதை கொஞ்சம் டீப்பா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருவதற்கான காரணம் என்ன, மாத்திரமல்ல இதற்கு பின்பதாக ஒரு மிகப்பெரிதான ஆவிக்குரிய சத்தியம் மறைந்திருக்கிறதை நம்ம படிக்க முடியும். தெரியுமானவர்களே, யோசுவா என்ன சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் அப்படின்னு அவர் சொல்லும் போது இவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நம்ம வந்து செஞ்சு பார்ப்போம். இதை நம்ம சரித்திரம் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். சரியா? யோசுவா வந்து அநேக விதமான போரெல்லாம் அவர் செஞ்சாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஆனா சில முக்கியமான காரியங்கள் இருக்கு. இங்க ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த காடை வந்து எப்படி அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா இங்க என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு, அந்த கர்த்தர் யூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல வந்து தேவன் யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இங்க என்ன டேர்ம் யூஸ் பண்றாரு, தேவனாகிய கர்த்தர். இந்த தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை நீ கேட்கும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? தேவனாகிய கர்த்தர் இந்த நம்ம அடிக்கடி நம்ம எங்க படிக்க முடியும், வேதத்துல முதல்ல இது எங்க படிக்க முடியும், தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமத்துல நம்ம வந்து படிக்க முடியும். சிருஷ்டிக்குள்ளே வந்துட்டு அங்க நம்ம நீங்க ஆதியாகமத்தை எடுத்து பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும் போது அநேக இடங்களிலே கர்த்தர் அப்படின்னு தேவன் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனா பின்பதாக ஆண்டோட சிருஷ்டிக்குள்ள இந்த வார்த்தை அடிக்கடி பார்க்க முடியும். என்ன சொன்னா தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு. அப்ப இவர் எதை வந்து மீன் பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க, தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணான்னு சொன்னால் உங்களுடைய யுத்தத்தை முன்றென்று நடத்தினது யாரு அப்படின்னு சொன்னாங்க, உங்களுடைய சிருஷ்டி கர்த்தர் என்று சொல்கிறார். மாத்திரமல்ல இவர் இந்த காரியத்தை சொல்லும் போது யோசுவாவோட
பேக்ரவுண்ட நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து இன்னது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த யோசுவா எப்படிப்பட்ட நபர்? இவர் வந்துட்டு ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்கணும்னாக்க, என் மூலமாக கர்த்தர் இந்த யுத்தங்களை செய்ய வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல வந்து நான் உங்களுக்காக இந்த யுத்தங்களை செய்தேன். ஆனா இவர் சொல்றது தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் அப்படி சொல்றாரு. அப்ப ஆனா இவரோட பேக்ரவுண்ட் நம்ம படிக்கும்போது நம்ம படிக்கலாம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். யாத்ராகமம் 17:8-9. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ண. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நமக்கு மிக நன்றாக அறிந்திருக்கிறோம். இது எப்ப நடந்தது அப்படின்னு சொன்னாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று வருகிறாங்க. செங்கடலை அவர்கள் கடந்து அவர்கள் ரெவிதீம் என்கிறதான இடத்துக்கு வர்றாங்க. சரிங்களா? அப்ப இந்த ரெவிதீம்ல வரும்போது இங்க யாரு வந்துட்டு வர்றான்னு சொன்னா, முதலாவதாக படையெடுத்து வர்றது இந்த அமலேக்கியர்கள். இந்த அமலேக்கு என்ன வந்தது? ஏன் வந்து இவங்க வந்து படையெடுத்து வர்றாங்க? ஏதாவது காரணம் தெரியுமா? என்ன ரீசன்? ஆனா வேதத்துல நம்ம படிக்கும்போது இந்த இதுக்கு பிறகு சவுலுடைய நம்ம ஹிஸ்டரியில நம்ம படிச்சோம்னாக்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த அமலேக்கியர் வந்து நிகிரகம் பண்ணணும், அவங்க அழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் இந்த அமலேக்கு இந்த இடத்துல வர்றாரு அப்படின்னு படிச்சோம்னாக்க, பிரியமானவர்களே, இது நம்ம வந்து எஸ்தர் நம்ம புக்கு படிச்சோம் இல்லையா? எஸ்தர் படிக்கும்போது பிரதர் ஒரு விஷயத்த சொன்னாங்க, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். சோ அங்க எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னாக்க, நம்ம ஆதியாகமத்துல ஆரம்பிக்குது. அன்றைக்கு மொர்தெகாய்க்கும் ஆமானுக்கு நடந்த அந்த வார் என்ன அப்படின்னு சொல்லும் போது, இஸ்ரவேலுக்கும் அதாவது அவர் உண்மைத்துக்கும் அவர்கள் அந்த கான்செப்ட்ல நம்ம படிக்கும் போது, இது இங்க வருகிறதான வேலையில இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தானாலே செய்ய வந்ததான ஒரு காரியம் தான் இது. நம்ம எப்படி நம்ம வந்து ஆழமா படிக்கணும்னு சொல்லும்போது, ஆதியாகமத்துல படிக்கும்போது காயின் மூலமாக செயல்பட்டதான பிசாசு, அதனால தொடர்ந்து வரும்போது ஆண் பிள்ளைகளை இஸ்ரவேல்ல கொல்ல வேண்டும், இப்படி ஒவ்வொரு காரியமா வரும்போது இந்த பிசாசுக்கு என்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. யாரோ ஒருவர் வரப்போகிறார், அவர் வந்து என்னை வந்து அழிக்க போகிறார், அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், அவர் அழிக்கணும் அப்படின்னு சொல்லுதான் இவங்க ஒவ்வொரு தடவையும் என்ன பண்றாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்கு வகை பார்க்கிறாங்க. அப்படி வகை பார்க்கும் போது இவங்களை அழிக்கவே முடியல. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஒரு கட்டத்துல எகிப்தை விட்டு அவங்க வந்து வெளியே வந்த பிறகும் அவங்க அழிக்கிறதுக்காக இந்த அமலேக்கியர்கள் வர்றாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த அமலேக்கின் முகாந்திரமாக ஆண்டவர் மிகப்பெரிதாங்க கோபம் கொண்டவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, இந்த அமலேக்கிய இந்த யுத்தத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இவங்க இந்த சிச்சுவேஷனை பாத்தீங்கன்னா அவங்க வந்து அங்கிருந்து பஸ்தா முடிச்சு கிளம்புறாங்கல்ல, இந்த கிளம்பி வந்தவங்கள்ட்ட என்ன ஒரு ரிசோர்ஸ் இருந்திருக்கும்? இப்போ ஒரு வார் போகணும் அப்படின்னா, இப்ப நம்ம இதுல படிச்சோம்ல, இதெல்லாம் நம்ம சரி படிச்சோம் சொன்னேன், நடந்தது இல்லையா நம்ம நாட்டுல ஒரு யுத்தம் நடந்துச்சு இல்லையா, ஆபரேஷன் சிந்தூர். அப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்துட்டு அவங்க வந்து எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணாங்க, எவ்வளவு போர் விமானங்கள் யூஸ் பண்ணாங்க, எவ்வளவு இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அப்படி ஒரு போர் அப்படின்னு சொன்னாக்க இவ்வளவு ரிசோர்ஸஸ் தான் தேவைப்படுது. இங்க கிளம்பி வந்தவங்கள்ட்ட என்ன இருந்திருக்கும்? ஒண்ணுமே இல்ல. நம்ம வசந்த படிக்கும் போது அவங்க வந்து யுத்தத்துக்கு கொண்டு வந்த சாதனம் ஒண்ணுமே இருக்காது. அவங்க வந்து அவங்க கொண்டு வந்தாங்க, அங்க எங்க இருக்கிறது எகிப்துல போயிட்டு அவங்களுடைய மெல்லுடைமைகள், பொண்ணுடைமைகள், ஆடு மாடு என்ன கையில கிடைச்சதோ எடுத்துட்டு அப்படியே கிளம்புனாங்க. சரியா? அங்க வசிக்கிறோம். அந்த மாவு வந்து புளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அதையும் கட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க. சோ அவங்க எதுவுமே ப்ரிப்பேர்டா வரல. அப்படி அவர்கள் இழைத்து இந்த வனாந்தரத்துல வருகிறதான வேலையிலே தேவனுடைய ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி வந்த முதல் எதிர்தான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அமலேக்கு. இந்த அமலேக்கு வருகிறதான வேலையில இங்கதான் வந்து இந்த சீன்ல தான் வந்து யாரு வரலாம் அப்படின்னு சொன்னா வேறு முதலாக யோசுவாவுடைய பெயர் சொல்லப்படுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த யுத்தத்துல பாருங்க என்ன சொல்றாரு மோசே, என்ன சொல்றாரு, நீ வந்து என்ன பண்ண யோசுவா சொல்லி, நீ வந்து உனக்கு 2 வேலையை இருக்கிற, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு ஒண்ணு, 2வது புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. சரியா? இப்ப இந்த இடத்துல யோசுவா இடத்துல நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி என் மைண்ட்ல இப்படிதான் வந்தது. நம்ம வந்து யோசுவாவோட பிளேஸ்ல இருந்திருந்தோம்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம், மோசே நீங்க தான் என்ன பண்ணீங்க, எகிப்துல பழைய அடையாளங்கள் செஞ்சீங்க, அற்புதம் செஞ்சீங்க, பாவங்கள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க, நீங்க தான் வந்து கடலை பிடிச்சு கொண்டு வந்தீங்க, நீங்க தான் என்ன பண்ணணும், இந்த யுத்தத்தை பொறுப்படுத்தி நடத்தணும், நீங்க தான் வந்து கேப்பபிளான ஆளு, என்னால வந்து இது முடியாது. இவர் சொல்லிருக்கலாம். இவர் என்ன சொல்றாரு, நாளைக்கு நான் மலை வீச்சில தேவனுடைய கையிலே என் கோலை பிடிச்சு கொண்டு நிற்பேன். இதை பாருங்க, கம்பு பிடிச்சிட்டு மேல மலை வீச்சில போய் உட்காரலாம் வேண்டாம், வந்து இங்க ஃபீல்டுல வந்து என்ன பண்ணணும், சண்டை போடணும்னு சொல்லிருக்கோமா இல்லையா? இவர் இதை சொன்னாரு. என்ன சொல்லிருப்பாரு, ஒருவேளை என் மைண்ட்ல இப்படிதான் வருது, ஆரோனும் மோசையும் வந்து மலை மேல கம்பு பிடிச்சிட்டு உட்காந்து, அண்ணனும் தம்பி சேஃபா என்ன பண்றீங்க, மலை வந்து என்ன பண்ணா தைரியமா போய் என்ன பண்றான், சண்டை போடுறான். சோ இது எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னா, இவன் நம்பினதோ இவன் விசுவாசித்தது யாரும் இல்ல,
இவனுடைய மக்களையோ, இவனுடைய படை பலத்தையோ, இவனுடைய பலத்தையோ, இவனுடைய சாமர்த்தியத்தையோ எதையும் நம்ப கிடையாது. இவன் நம்பினது கர்த்தரை மாத்திரம் விசுவாசித்து அவன் இந்த போர்ல போகிறான். ஓகேவா? மாத்திரமல்ல, இந்த இந்த போர் முடிஞ்ச பிறகு இவங்க வந்து அந்த சண்டையில வெற்றி கொள்றாங்க, மேற்கொள்றாங்க. அப்ப ஆண்டவர் அந்த யோசுவா எப்படி கனப்படுத்துறா தெரியுமா? 14ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். இங்க பாருங்க, ஆண்டவர் ஸ்பெஷலா சொல்றாரு, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி அப்படின்னு சொல்லி அவனுடைய பேரை அங்க ஆண்டவரே சொல்லி மகிமைப்படுத்துறதுக்கு படிக்கும். பிரியமானவர்களே, இப்படி இருக்கிற நிலையில இப்படி இந்த ஒரு வாலிபனாக அவன் இங்க வந்து அறிமுகமாகிறான். மாத்திரமல்ல, மோசே வந்து மலைக்கு ஏறி போனார்ல, சீனாய் மலையில. சீனாய் மலையில எத்தனை நாள் இருந்தாரு? 40 நாள். அப்ப இந்த யோசுவா எங்க இருந்தாரு? மலைக்கு கீழே இருந்தாரு. சரியா? இங்க போன ஜனங்கள் என்ன பண்றாங்க? இவங்க வந்து இங்க ஜனங்கள் இருக்காங்க, யோசுவா இங்க இருக்காரு, மோசே மலையில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க? கீழே எங்களுக்கு கொண்டு வந்த மோசைக்கு என்ன ஆனது தெரியலையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க? ஆரோன்கிட்ட சொல்லி ஒரு கண்ணு இது பண்ணி அவங்க வந்து விக்கிரகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. யோசுவா இங்க இருக்காரு. யோசுவோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்? இந்த வரவேண்டு போனாரு, 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சுன்னா நம்மளால எத்தனை நாள் மேக்ஸிமம் வெயிட் பண்ணிருப்போம்? 1 வாரம் வெயிட் பண்ணிருப்போம். அவர் சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும், எங்க குளிர்ல இருக்கிறதா இல்ல வந்து வெயில்ல நிக்கிறதா, ஒரு இருக்கிற இடம் இருந்துச்சான்னு தெரியல. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணாரு? 40 நாள் அங்க வந்து காத்துட்டு இருக்காரு. சரியா? மோசையை திரும்பி வருகிற வரைக்கும் அந்த இடத்துல தான் இருந்தான். இப்ப மோசையோட வரும்போது அந்த கற்பனையும் பெற்றுட்டு அவங்க வந்து பாளையத்துல வரும்போது அவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் நடக்குது. இது என்ன எதுன்னு சொல்ற யுத்தத்துடைய இறைச்சல் கேக்குது. மோசே, ஒருவேளை நம்ம எல்லாம் போனா சரி, என்ன ஆச்சு, இங்க வந்து வேற சண்டை வந்துருச்சு போல அப்படின்னு. ஆனா இவர் சொல்றாரு, மோசே சொல்றாரு, இது ஜெயதுனியின் சத்தம் இல்லை, அபஜெயதுனியின் சத்தம் இல்லை, இது பாடலின் சத்தம் கேட்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான், பாட்டு பாடிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க போறாங்க. அவங்க போகும்போது நடக்கிற காரியங்கள் எல்லாமே வந்து அப்ப 40 நாள் இந்த மனுஷன் என்ன பண்ணா? அவன் வந்து பொறுமையாக ஆண்டவருக்காக காத்திருந்தான். ஒண்ணு. 2வது, இந்த யோசுவாவை குறித்து படிக்கும்போது மோசே வந்து என்ன பண்றாரு? வேறு பாக்குறதுக்கு ஜனங்கள் அனுப்புறாரு, மக்கள் அனுப்புறாரு. எத்தனை பேர் அனுப்புனாரு? 12 பேர். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஆளா செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க, வேவு பாக்குறதுக்கு ஒருத்தவங்க அனுப்புவோம், நீங்க எப்படிப்பட்ட நபர்களை அனுப்புவீங்க? எப்படிப்பட்ட நபர்களை அனுப்புவோம்? நமக்கு நம்பிக்கைக்குரியவங்கள, நம்மள வந்து நல்லா நம்ம யாரை வந்து ட்ரஸ்ட் பண்ணுவோமோ அவங்களதான் அனுப்புவோம். அப்படிப்பட்ட நபரை தான் வந்து இந்த மோசே வந்து அனுப்புறோம். அதுல ஒரு ஆள் யாருதான் கேட்டீங்கன்னா யோசுவா. அதாவது நம்ம என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 13, 14. தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். 8ஆம் வசனத்துல படிங்க. எப்ராயிம் கோத்திரத்தின் நூனின் குமாரன் ஓசேயா. ஓசேயா அப்படின்னு சொன்ன அந்த பேருடைய அர்த்தம் என்ன? ரட்சிப்பு அப்படிங்கிற அர்த்தம். அந்த பேரை வந்து மோசே தான் மாற்றுறாருனாக்க யோசுவா அப்படின்னு சொல்லி மாட்டாரு. யோசுவா அப்படின்னு சொன்னா கர்த்தரின் ரட்சிப்பு, யெகோவா ரட்சிப்பு அப்படிங்கிறது அர்த்தம். சோ அப்ப இவங்க என்ன பண்றாங்க? இந்த தேசத்தை வந்து வேவு பார்க்க போறாங்க. சரியா? வேவு பார்க்க போன கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க எத்தனை நாள் வேவு பார்த்தாங்க? பைபிள் கிறிஸ் பண்ண அவுட் ஆயிரும் போலயே. எத்தனை நாள் வேவு பார்க்க போனாங்க? 40 நாள். சரியா? அங்க மலையில வந்து எத்தனை நாளோ அதே அத்தனை நாள் தான் இங்கேயும். சரியா? 40 நாள் வேவு பார்க்க போறாங்க. போயிட்டு அவங்க வர்றாங்க இல்லையா? 12 பேர் போனாங்க. போயிட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். மோசஸ்க்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். அவங்க என்ன கொடுக்குறாங்க? 10 பேர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. முடியாது, நம்மளால வந்து இது வந்து பண்ண முடியாது, போக முடியாது. இந்த 2 பேர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா யோசுவாவும் காலேபும். இவங்க வந்து இந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த சம்பவம் படிக்கும் போது என்னாகமம் 14ஆம் அதிகாரம் அதுல 1ஆம் வசனத்துல வாசிங்க. என்னாகமம் 14:1. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால்
மடியும் படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் ஆகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகம் குப்புற விழுந்தார்கள். அப்போது சிஸ்டர், இங்க படிக்கிற இந்த சம்பவத்தை படிக்கும் போது எவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த 10 பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க, இவங்க வந்து நம்ம வந்து அங்க போகவே முடியாது, நம்மளால அவங்கள போய் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற காரியத்தை அவங்க வந்து சொல்றாங்க. அத 13ஆம் அதிகாரத்துல கடைசி வருஷம் படிக்கும் போது துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அப்ப ஆண்டோடைய வாக்குத்தத்தம் ஒண்ணு இருக்குது. அந்த வாக்குத்தத்தத்துக்கு எதிராக இவங்க என்ன பண்றாங்க, இவங்க சொன்னது எல்லாமே உண்மையாங்க. ராட்சதர்கள் இருக்காங்க, அவங்க வந்து மிகப்பெரிதான ஜனங்கள் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப பலசாலிகளா இருக்காங்க. அவங்க பார்த்தது எல்லாமே இந்த மாம்சிக கண்ணில் வந்துட்டு பாக்குறாங்க. இப்ப பார்த்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க, எகிப்து தேசத்துல செத்து போனா என்ன பண்ணணும், நலமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 3ஆம் வசனத்துல, நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கு எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன அப்படின்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, இதாவது முடிஞ்சு போகுது. இதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? 4ஆம் வசனம், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லி கொண்டாங்க. அப்ப என்ன ஆச்சு, இங்க ஒரு மிகப்பெரிதான ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆண்டோடைய சித்தத்துக்கும் ஆண்டோடைய வாக்கு தத்துவத்துக்கும் மிகப்பெரியான ஒரு இடையூறாக இந்த சம்பவம் நடக்குது. இந்த 10 பேர் என்ன சொல்றாங்க, இந்த காரியத்தை சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாக அங்க கலங்கடிக்கப்பட்ட நிலைமை இருக்காங்க. அப்ப மோசே ஆரோன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? 5ஆம் வசனம், மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேலின் புத்திரராகிய சபையார் எல்லா கூட்டத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதே தெரியல. மோசேக்கு அங்க லிட்டரலா என்ன பண்றதுன்னு தெரியல, ஆரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க வந்து ஜனங்களுக்கு முன்பாக விழுந்துட்டாங்க. ஆனா பாருங்க அங்க என்ன நடக்குது. 6ஆம் வசனம் படிங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களின் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அத்தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கல் எறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். இங்க பாருங்க, இங்க எப்படி நடக்குதுன்னு சொன்னா, மோசே விழுந்துட்டாரு, ஆரோன் விழுந்துட்டாரு. அப்ப வந்து இங்க 2 பேர் தான் பேசுறாங்க. யாரு? யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் வந்து இங்க என்ன பண்றாங்க, அங்க பேசுறாங்க. இது வந்து கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் அந்த தேசத்துல நம்ம கொண்டு போய் விடுவார். எதை அடிப்படையில் சொல்றாங்க? கர்த்தர் அவர்களுக்கு, அவர்களுடைய பிதாக்களுக்கு, அவருடைய வம்சத்திற்கு என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரோ அதன் முகாந்திரமாக இவங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தினால அவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தர் நம்ம பிரியமான தேசத்தை நம்ம கொண்டு போய் விடுவார். மாத்திரமல்ல, நீங்க அங்க பயப்படாம போருக்கு நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்ன மாதிரி ஜனங்க என்ன பண்ணாங்க, முதல்ல இந்த மோசே ஆரோன் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இவங்க 2 பேரும் சரி பண்ணணும். யார? யோசுவாவும் காலேபையும் சரி இது பண்ணா சரி கல்லெறிகிறதுக்கு வந்து இது பண்ணாங்க. அங்கதான் ஏன்னா உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இதுக்கு நடந்த சம்பவம் படிக்கும் போது இந்த 10 பேரையும் ஆண்டவர் கொண்டு போடுகிறார். யாரு? விரோதமாக சாட்சி சொன்னாங்களே 10 பேர் கொண்டு போடுகிறாரு. அங்கதான் ஆண்டவர் ஒரு புது கட்டளை என்ன நியமத்தை கொடுக்குறாருன்னா, இந்த போயிட்டு வந்த அந்த 2 பேர், இந்த 2 பேர் மட்டும்தான் என்ன பண்ணுவான், கானான் தேசத்துக்குள்ள போவான். இந்த 2 பேர் யாரு அந்த விசுவாசத்தோட அறிக்கை பண்ணி கர்த்தருக்காக யார் நின்னானோ அந்த 2 பேர் மட்டும்தான் என்ன பண்ணுவான், கானானுக்குள்ள போவோம். அப்படிங்கிறத நீங்க இந்த வீட்டுல போய் நீங்க காரியங்களை படிச்சு பாருங்க. இப்ப பாருங்க, இந்த யோசுவாவை குறித்து படிக்கும் போது 24ஆம் வசனத்துல படிக்கலாம். அதே என்ன 14:24, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதே போல 30ஆம் வசனத்தை படிக்கிறது. எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்ப காலேபும் யோசுவா மட்டும்தான் ஆண்டவர் அந்த தேசத்துக்குள்ள போவேன்னு சொல்றாரு. மாத்திரம் 37ஆம் வசனத்தை படிக்கும்போது, சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில்
வாதையினால் செத்தார்கள். அந்த 10 பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த 10 பேரோட முடிவு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னாக்க, கர்த்தருடைய சந்நிதியிலே வாதையினாலே செத்தார்கள். ஆனா இந்த 2 பேர் மட்டும் அந்த வாக்குத்தத்தம் உள்ளதான அந்த தேசத்துக்கு போறாங்க. பிரியமானவர்களே, அப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம். இந்த 12 பேர்ல 2 பேரு மைனாரிட்டி, 10 பேரு மெஜாரிட்டி. ஆனா ஆண்டோடைய வாக்குத்தத்தத்துல அவன் சார்ந்து இருந்தான். அந்த 2 பேரை தேவன் மகிமைப்படுத்தினார், அவர்களை உயிரோட காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, நம்ம வேதனை படிக்கும்போது, நம்ம ரோமர்ல படிக்கும்போது, ரோமர் 8:31 எடுக்க வேணாம், அதுல படிக்கும்போது தேவன் நம்முடைய பட்சத்துல இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார் அப்படின்னு சொல்லலாம். அப்ப தேவனுடைய பட்சத்திலே, தேவனுடைய வார்த்தையிலே, தேவனுடைய வாக்குத்தத்தத்திலே நம்ம எப்பவுமே நிக்கணும். அதுதான் நமக்கு எப்பவுமே ஒரு சேஃப் சைட். சரியா? அதுபோல 2வது நம்ம இந்த காரியங்களை படிக்கும்போது, மோசேக்கு பிறகாக தேவன் யார் பர்டிகுலரா சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க, யோசுவாவை தான் சொல்லுது. அதை நீங்கள் குறித்து வீட்டுல போய் படிச்சு பாருங்க. உபாகம் 1:38, என்னாகமம் 34:17. இதுல ஆண்டவர் பிரத்யட்சமாக மோசேக்கு இந்த பெயரை சொல்லி, இவரை தான் நீ அடுத்து என்ன சொல்லணும், அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுதான் சொல்லிடுவாரு. மாத்திரமல்ல, இந்த யோசுவாவை குறித்து நான் படிக்கும்போது இவன் ஒரு கலங்கன சுபாவத்தோட தான் இருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, யோசுவாவுடைய அந்த காரியங்கள் எல்லாம் நான் படிக்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு, நீ பயப்படாத, கலங்காத, திடனாயிரு. இதை நம்ம யோசுவா 1ஆம் அதிகாரத்துல படிக்கும்போது நம்ம அதிகமா படிக்க முடியும். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, நீ உயிரோடு இருக்கும் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, மோசே இருந்தப்ப நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விளைவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலம் கொண்டு திடமனதாயிரு, வீக்கப்பட்ட காரியங்கள்லாம் சொல்லும் போது அவன் கலங்கிற நேரத்தில் கலங்கியிருந்ததான ஒரு மனிதன், ஆனால் அவன் திடப்பட்டவனாக காணப்படுகிறான்னு சொல்ல படிக்கும். மாத்திரமல்ல, இந்த யோசுவா மோசே மறித்த பிறகு இவர் காரியங்கள் செய்ய வேணும் இல்லையா? அப்ப இவர் என்ன பண்றாரு, எல்லா இஸ்ரவேல் கோத்திரத்தெல்லாம் பேசி அவங்க போராட்டங்கள் நம்ம எபேசியர் படிக்கும்போது நமக்கு எல்லாம் போராட்டம் இருக்கிறது, யுத்தங்களுக்கு படிக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் படிக்கும்போது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு என்ன உண்டு, போராட்டங்கள், யுத்தங்கள் உண்டு. ஆனா இந்த போராட்ட யுத்தம் எப்படிப்பட்டது, மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்கள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த உலகத்துல ஆவிக்குரிய நீங்க படிக்கிறது எல்லாமே மாம்சரிக்கிறதுல பவுல் சொல்லவே இல்லை, எல்லாம் ஆவிக்குரிய நம்ம என்ன சொல்றாரு. இப்ப ஆவிக்குரிய நம்ம காரியங்களை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, இது நம்மளால என்ன பண்ணது, முடியவே முடியாது. அப்ப நமக்காக யார் யுத்தம் செய்ய வேண்டும், கர்த்தர் யுத்தம் செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணினா மட்டும்தான் நம்ம இந்த காரியங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், வெற்றி காண முடியும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு படிக்கிறோம். பிரியமானே, அப்ப ஆண்டவருக்காக நான் பாடு செய்ய, யுத்தம் செய்ய அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்ப யோசுவா நமக்கு ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணம். என்ன, அவன் எப்படி யுத்தங்களை அவன் செய்தாலும் அவன் தேவனை மாத்திரம் சார்ந்திருந்தானோ, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சார்ந்திருந்தானோ, அது போல நாமும் என்ன பண்ணணும், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிற விசுவாசத்துல, கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்வார், அவருடைய வாக்குத்தத்தத்துல நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். மாத்திரமல்ல, அந்த யோசுவா 23ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம், அடுத்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு அப்படி படித்தோம்னா, யோசுவா 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் விலகி போகாமல் அதை எல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். இங்க சொல்ற 2வது காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்க, கர்த்தர் மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்ப இவர் சொல்றதான காரியம் என்ன, முதலாவது என்ன சொன்னாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாரு. 2வது இங்க சொல்றாரு, நீங்க ஆண்டோடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, வலதுபுறம் இடதுபுறம் விலகாம இருக்கிறதுக்கு நீங்க நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்க. நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வேர்டு நமக்கு புரியாதா இருக்கலாம். இதை நம்ம படிக்கும்போது, ஆங்கிலத்தில் படிக்கும்போது, கரேஜியஸ் டு keep and obey, be very determined, be very firm, be very strong, continue obeying. அதாவது ஆண்டவருடைய வசனத்தை நம்ம என்ன பண்ணணும், அதை கீப் அண்ட் ஒபே, அது நம்ம மிக டிட்டர்மைண்டா இருக்கணும், மிக ஃபர்மா இருக்கணும், மீன்ஸ் அதுல உறுதியா இருக்கணும் அப்படிங்கறதான் நீங்க சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய வசனத்தை அவன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே வலதுபுறம் இடதுபுறம் அவன் விலகவில்லை. இதை நம்ம எளிதா சொல்லிடுறோம். என்ன சொல்லிடுறோம்,
வலதுபுறம் இடதுபுறம் விலகல அப்படி சொல்லி எளிதா நம்ம வந்து மத்தவங்களுக்கு சொல்றது ஈஸியா இருக்கும். இந்த பாருப்பா நீ என்ன பண்ண, ஆண்டோடைய வசனத்துல இருந்து வலதுபுறம் இடதுபுறம் விலகாத அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த யோசுவா எப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னாக்க அதை நம்ம படிப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயா. இந்த வசனம் எப்ப சொல்லப்பட்டது? ஊழியத்துக்கு முதல்ல வந்தப்ப மோசே இறந்த பிறகு ஆண்டவர் அவனை திடப்படுத்தி அவனை அழைக்கிறதான விலகு சொல்லப்பட்டதான வார்த்தை தான் என்னது, நீ அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக அப்படின்னு சொன்னாரு. இது அவன் எப்படி தன்னுடைய லைஃப்ல வந்து அப்ளை பண்ண அப்படின்னு நம்ம படிக்கும்போது யோசுவா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், யோசுவா 3:3ஆம் அதிகாரம் 4ஆம் ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையில் 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். படிக்கிறோம். இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, அந்த யோர்தானை கடந்து அவங்க வந்து போகிற வேலையில இப்படி எங்கிட்டு போகணும் எப்படி போகணும்னு தெரியல. அப்ப என்ன சொல்றான்னு சொன்னாங்க, இங்க பாருங்க நீங்க கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி வந்து முன்னாடி போகணும். சரியா? அவங்களுக்கு எவ்வளவு கேப் இருக்கணும், 2000 முழ தூரம் கேப் இருக்கணும். அப்ப அந்த பெட்டி உங்களை எங்க வழிநடத்தி செல்லுதோ அதுக்கு நேராக அதை தொடர்ந்து நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி படிக்கும். இதை நம்ம தொடர்ந்து இந்த அதிகாரத்தை படிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரோ, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி இவங்க ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது இங்கே ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார் என்று சொல்லி படிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக இவர்கள் போய் இந்த யோர்தானை அவர்கள் கடக்கிறாங்க. அந்த ஆசாரியர்கள் அந்த பெட்டியை தூக்கிட்டு அவங்க யோர்தான்ல பாதம் பட்ட உடனே அந்த யோர்தான் வந்து குவியலாக நின்றது. அவங்க வந்து வெட்டாந்தரையில உலர்ந்த தரையில நடந்து போறது போல போனாங்க அப்படின்னு சொல்லி 3ஆம் அதிகாரம் மட்டும் படிக்க முடியும். அதே போல இந்த 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, எரிகோவை வெற்றி கொள்றாங்க. அப்ப எரிகோவை இந்த என்னது அப்பயும் வந்துட்டு என்னது இந்த உடன்படிக்கை பெட்டி தான் அவங்களுக்கு முன்னாடி போகுது. அதுபோல 7ஆம் அதிகாரத்துல நீங்க வரும்போது இந்த ஆயி பட்டணத்துக்கு அவங்க வந்து போர் செய்யப்படுறாங்க. எரிகோவுக்கு வந்து பெரிய வெற்றி ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்க, ஆயி பட்டணத்துக்கு போகும்போது அந்த சம்பவம் நீங்க அறிந்திருக்கிறீங்க. அதுக்குள்ள வந்துட்டு என்ன பண்றாங்க, இவங்க எரியோல இருந்து சில சாபத்திலானதை ஆகான் வந்து அங்க பதுக்கி வச்சிருக்காங்க. சோ அதன் மூலமாக இவங்க முதல்ல போர் செய்யும் போது ஆயி பட்டணத்தோட அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து தோர்த்து போறாங்க. தோர்த்து போன பிறகு இந்த யோசுவா என்ன பண்றான், தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவன் வந்து அழுகிறான். யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கலாம். யோசுவா 7:6. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மற்றும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகக்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டு கிடந்தார்கள். பிரியமானவர்களே, பாருங்க, அவங்க யோசுவா போய் கதறான். எங்க போய் கதறான்? கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக விழுந்து கதறான். அப்ப அவன் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பெட்டிக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் எவ்வளவு ஒரு அங்கீகாரம் முக்கியத்துவம் கொடுத்தான் அப்படிங்கிறத படிக்கும். மாத்திரமல்ல, இதுல இருந்து ஆண்டவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்தின பிறகு இந்த ஆழம் கொண்டு போட்ட பிறகு மறுபடியும் என்ன பண்ணாங்க, 2வதாக போய் அந்த ஆயுப்பட்டணத்தை அவங்க வந்து போர் செய்து வெற்றி கொள்றாங்க. அது பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தா யோசுவா 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோசுவா 8:32. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாய பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பேர்த்து எழுதினான். இப்ப என்ன பண்றான், அங்க வந்து ஜெயிச்ச பிறகு ஆண்டவருக்கு பலிகளிட்டு இது பிறகு என்ன பண்றான்னா நியாய பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பேர்த்து எழுதினான் அப்படி சொல்லி பண்ணிக்கலாம். மாத்திரமல்ல 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையையும் விடாமல் வாசித்தார். ஒரு வார்த்தையும் விடாமல் என்ன பண்ணா அந்த வந்து நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கிறதுக்கு அப்படி இருக்கணும். அதுபோல யோசுவா 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதை ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. பாருங்க, அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டது ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை அப்படின்னு சொல்லி படிக்கணும். மட்டுமல்ல, இந்த ஜனங்கள் வந்து தேசத்துக்கு பங்கிட்டுக் கொள்ளும் போது அவங்க அசதியாயிடுறாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாரு, யோசுவா 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். இங்க பாருங்க, அவனுடைய லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், அவனுடைய ஒவ்வொரு போர்லயும், ஒவ்வொரு போர் முடிந்த பிறகும் இவன் எதைத்தான் முக்கியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க, கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை, மோசடி நியாய பிரமாணத்தை, ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? என்னென்ன காரியம் இருக்குது? தேவனுடைய கற்பனை மண்ணா இருக்குது, அப்புறம் கோல் இருக்கு. சோ அப்ப ஆண்டோடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி ஆண்டோட வார்த்தையை முன்ன வச்சு அவன் பின்னாடி போறான். அப்ப இவனுக்கு முதலில ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்தாரோ, வலது இடது புறம் விலகாம போகணும் அப்படிங்கிற 1ஆம் அதிகாரத்துல உள்ள கட்டளைய இவன் எங்க அவன் நினைவு கூறுறான் பாத்தீங்களா? 23ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றான்? வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக இருக்குது. காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கை சரியாக போகணும் அப்படின்னு சொன்னா, நாம் நம்முடைய வழிகளிலே செவ்வையாக இருக்க வேண்டும் சொன்னா, நமக்கு முன்னாடி யார் போகணும்? ஆண்டவர் போகணும். ஆண்டவருடைய வசனம் போகணும். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாதான் நமக்கு நம்முடைய காரியங்களிலே ஜெயம் கிடைக்கும். நம்ம ஒரு சில வசனத்துல வாசிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இன்னைக்கெல்லாம் ஜிபிஎஸ் வந்துருச்சு இல்லையா? ரைட்ல டர்ன், யூ டர்ன் பண்ணணும், லெஃப்ட்ல டர்ன் பண்ணணும், ஜிபிஎஸ். ஆனா ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்க ஜிபிஎஸ் என்னது? ஆண்டவருடைய வசனம் தான். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அதே போல சங்கீதம் 32:8 படிங்க. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். திருமணம் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நடக்கும் போது நம்ம சரியான பாதையில் நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வலதுபுறம் இடதுபுறம் சாயாம நடக்கணும்னு சொன்னாக்க, நம்ம யாருடைய ஆலோசனை வேணும்? கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய வார்த்தை வேணும். மாத்திரமல்ல, இது நம்ம புதிய ஏற்பாட்டில் நிருபத்தில் நம்ம வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது இந்த வார்த்தை சொல்றாரு. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13-14. முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவினாலே காத்துக்கொள். இங்க பாருங்க, உன்னிடத்துல உபயோகப்பட்ட நற்பொருள். அந்த நற்பொருள் என்ன அப்படின்னு சொன்னாங்க? ஆரோக்கியமான வசனங்களின் சட்டம். அந்த வசனத்தை நீ என்ன பண்ணணும்? அதை கை கொண்டு அதுபடி நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவானை ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. அப்ப பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம தேறினவர்களாகணும், நற்கிரியை செய்யறதுக்கு தகுதி உள்ளவர்களாகணும் அப்படின்னு சொன்னாக்க, எதுதான் நமக்கு உதவி செய்யுது? வசனங்கள், வேத வாக்கியங்கள், தேவனுடைய ஆவினால் அருளப்பட்டிருக்கு. அந்த ஆவினால் அருளப்பட்ட அந்த வசனத்தை என்ன பண்ணுது? நமக்கு உபதேசம் சொல்லுது, கடிந்து கொள்ளுகிறது, சீர்திருத்துகிறது, நீதியை படிப்பிக்கிறது என்று சொல்லி நம்ம படிக்கணும். பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம எதன் மூலமாக நம்ம அமைச்சுக்கணும்? இந்த வேத வசனத்தின் மூலமாக வலது இடதுபுறம் சாயாமல் இருக்கணும். அதைத்தான் யோசுவா அங்க அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க மனசுல நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்க. இவன் சும்மா வாய் வார்த்தையில சொல்லல, வலது இடதுபுறம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து அதன்படி அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? அடுத்ததாக அவர் சொல்றதான காரியம் என்ன? படிக்கலாம். 7ஆம் வசனம், யோசுவா 23:7. உங்களுக்குள்ளே கீரியாய் இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இங்க என்ன சொல்றாரு? அந்நிய தேவர்களை, அதாவது தேவனை விட்டு அவர்கள் விக்கிரகங்களை ஆராதனை செய்யக்கூடாது என்பதிலே அவர் எச்சரிக்கையாக சொல்றாரு அப்படின்னு படிக்கணும். சரிங்களா? ஏன் இது நம்ம இன்னைக்கு ஆராதனை நம்ம சிந்திச்சோம் இல்லையா? ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம் அப்படின்னு சொன்னாக்க,
சொன்னாக்க ஆதியாகமத்துல படிக்கும்போது பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆண்டவர் வந்து யாரோடதான் வந்து அவர் வந்து ஐக்கியம் விருப்பப்பட்டாரு மனிதனோடு. மனிதனுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த ஐக்கியம் இருக்கு இல்லையா, மனிதன் வந்து எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டான்? ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்காக. ஆனால் நம்ம தொடர்ந்து படிக்கும்போது மனிதன் என்ன பண்ணா, அவன் வந்து அநேக விக்கிரகங்களை உண்டாக்கினான். யாத்ராமத்துல வந்து ஒரு வசனத்தை படிக்கலாம், யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 6ஆம் வசனம், யாத்ராகமம் 20. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் இங்க பழைய நியமத்துல அவருக்கு கட்டளை கொடுக்கும் போது என்ன சொல்றாரு? என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க, எப்படிப்பட்ட ஒரு சுரூபத்தையும் நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, அதை உண்டாக்கவும் கூடாது, அதை நமஸ்கரிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே போல உபாகமம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிக்கலாம். உபாகமம் 4:23. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஓகே, இங்க பாக்குறோம். இப்ப ஆண்டவர் இந்த காரியத்துல மிகவும் ஸ்ட்ரிக்டா இருக்காரு. இந்த விக்கிரக ஆராதனை அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம ஆண்டவர் வந்து சொல்லும் போது மிகவும் ஸ்ட்ரிக்டா இருக்காரு, பாத்தீங்களா? அப்ப இங்க நம்ம படிக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த காரியத்துக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதே தான் வந்துட்டு யோசுவா என்ன சொல்றாரு 23ஆம் அதிகாரத்துல அவன் சொல்லும் போது, நீங்க இந்த காரியத்துக்கு வந்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஏன்னா இது அவரோட கண்கூடாக பார்த்தாரு. அந்த ஆரோன் வந்து என்ன பண்ணாரு, அந்த மலையில இருந்து இறங்கி வரும்போது கண்டுகுட்டிய. சரி, நீங்க யோசிச்சு பாத்துருக்கீங்களா? ஆரோன் வந்து ஏன் வந்து கண்டுகுட்டிய பண்ணிக்கலாம்? ஏன் கண்டுகுட்டிய பண்ணாரு? எகிப்துல ஒரு தெய்வம் அது குறிக்கும் மாத்திரமல்ல. நான் இப்படி யோசிக்கிறேன் என்னன்னா நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வரும்போது அவங்களுக்கு ஆண்டவர் வந்து அவங்களோட உடன்படிக்கை பண்ணும்போது ஒரு மிருகத்தை கொடுக்குறாரு. எதை கொடுக்குறாரு? ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்குறாரு. என்னத்தை கொடுக்குறாரு? ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்குறாரு, பஸ்காவை கொடுக்குறாரு. சரியா? அப்ப இவங்களுடைய மனசுல இது வரைக்கும் என்னதான் இருக்குது? அந்த பஸ்கா, அந்த ஆடு இருக்குது. இப்ப என்ன பண்ணணும்? இவங்க உலகம் எப்பவுமே நமக்கு ஆஃபர் பண்றது எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறாருன்னு சொன்னா உலகம் இன்னொரு காரியத்தை கொடுக்கும். என்ன சொல்லுவோம்? இதை விட பெருசு. என்னது? ஆட்டுக்குட்டியை விட கண்ணுக்குட்டி வந்து பெருசு. நீ வந்து சின்னதா வந்து அடிச்சு இது தங்கத்துல என்ன பண்றது? தங்கத்துல பொண்ணுனால ஒரு கண்ணுக்குட்டி. இதுதான் நம்ம வந்து அழைச்சிட்டு, இதுதான் உலகம் வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். பிரியமானே, அதுல இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தங்கள் அந்த காரியங்களை தேவனை மறந்து தேவன் என்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த யாத்திராமத்தை அதை விட்டு இவங்க என்ன பண்ணாங்க? அந்த சுரூபத்துக்கு முன்பாக அவங்க போய் என்ன பண்ணாங்க? அவங்க ஆராதனை பண்ணாங்க அப்படின்னு. பிரியமானே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில சுரூபங்கள் வரும், உண்டா இல்லையா? வேதனை படிக்கும் போது இன்னைக்கு நம்ம வந்து ஐடல் வர்ஷிப் பண்றது இல்ல, ஆனா சில ஐடல் வர்ஷிப் நம்முடைய வாழ்க்கையில வரும். இதை நம்ம எங்க படிக்கலாம்னாங்க, நான் உங்களுக்கு வசனம் தெரிஞ்சாலும் நான் சொல்லிட்டு போகிறேன். பொருளாதார விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லி படிக்க முடியும். அப்ப எது ஆண்டவரை ஒரு நம்முடைய லைஃப் வந்து ரிப்ளேஸ் பண்ணுதோ, மீன்ஸ் அது எதுவாக இருக்கலாம், குடும்பத்துல நபரா இருக்கலாம், இது எந்த காரியமாக இருக்கலாம், ஒரு மொபைல் போனா இருக்கலாம், இல்ல வந்துட்டு என்ன சொல்றது பணமாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு அசட்டா இருக்கலாம், எந்த ஒரு காரியம் தேவனுடைய இடத்தை விட்டு அது நம்முடைய வாழ்க்கையில ரிப்ளேஸ் ஆகி வருதுன்னு சொன்னாக்க அதுதான் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து விக்கிரக ஆராதனை. புதிய ஏற்பாட்டுல நீங்க அநேக வசனங்களை நீங்க வந்து படிச்சு பார்க்கலாம். பொருளாசையை வந்து என்ன ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒரு விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பொருள் வேணும், பணம் வேணும், எல்லாரும் பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்கோம், அது தேவைதான். ஆனால் அதனுடைய ஆசையாக அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் கோலாக மாறக்கூடாது. அப்ப ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம் இந்த யோசுவா சொல்லுகிறார், இதற்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். போன வாரமும் அதே தான் செஞ்சுட்டோம். அப்ப பவுல் வந்து அவர் சொல்லும் போது பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேறாய் இருக்கிறது. அப்ப அதை நம்ம இச்சித்து நம்ம போகக்கூடாது, அது தேவைதான், ஆனால் அது ஒரு லிமிட்லயே இருக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்லிதான் காரியம் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். யோசுவாவைத்தான் அந்த ஜனங்களுக்கு சொல்றாங்க. மாத்திரமல்ல, கடைசியா வந்து நான் வந்து ஒரு காரியத்தை சொல்றேன். இதெல்லாம் சொல்லிவிட்டு யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ?
நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். அதுபோல யோசுவா 23:8 படிக்கிறது. 23:8. இந்த நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். அப்ப இவனோட லைஃப்ல எல்லாம் கடைசியா வந்துட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னாங்க, யோசுவா என்ன சொல்றாருனாங்க, நீங்க வந்து நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்றாரு. இவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைஃப் நல்ல ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவன் வந்து நல்ல குவாலிபிகேஷன்ல இருந்தான், நல்ல யுத்தங்கள் செஞ்சான், மோசே என்ன சொன்னாரோ அதன்படியெல்லாம் செய்தான். ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக யோசுவாவை அழைத்தாரோ அந்த ஜனங்களை வந்து கானான் தேசத்துல யுத்தம் செய்வதற்கும் அந்த தேசங்களை பங்கிட்டு கொடுப்பதற்கும் அந்த காரியங்கள் 100% செய்தாரு. அதை செஞ்சு முடிச்சுட்டு இவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நானும் என் வீட்டாருமே என்றால் கட்டளையே சேவிப்போம். ஒருவேளை அவர் இப்படி சொல்லி நான் வந்து நினைச்சு பாக்குறேன், ஏன் வந்து என்னுடைய கோத்திரம் கட்டளையை சேவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, இல்ல இஸ்ரவேலு எல்லாரும் நாங்க எல்லாருமே வந்து கர்த்தரை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து இவர் வந்து ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, இங்கேதான் வந்துட்டு ஆவிக்குரிய நிலைமையிலே தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நிலைமையில ஒரு ஃப்ரீ வில்ல கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னாங்க, நமக்கு இந்த உலகத்துல அநேக ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த யோசுவா அவங்க எப்படி தெரிந்து கொள்ளுகிறாங்கன்னு சொன்னால், முதல்ல நான் என்ன பண்ணுவேன், என் கர்த்தரை ஆராதிப்பேன். பிரியமானவர்களே, இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் நாம் எடுக்க வேண்டியதான தீர்மானம், முதல்ல நம்ம வீட்டாருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆண்டவரை வந்து ஆராதிக்க வேண்டும். நான் வந்து கர்த்தருடைய வசனத்துல இருந்து ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும், வலது சாயாம நான் இருக்கணும். நான் ஆண்டவருக்கு முன்பாக நானுமே சரி செய்யணும். அப்ப நான் அதுக்கு பிறகு என்ன பண்றேன், என்னுடைய வீட்டார் அப்படின்னு சொல்றாரு. யோசுவா எவ்வளவு பெரிய மைட்டி வாரியரா இருந்தாலும் அவன் மேல எந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனா அப்படி இருக்கிற யோசுவா என்ன சொல்றாரு, முதலாவது தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆத்மாவை அதிலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறவனாக இருந்தான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வீட்டாரும் நம்ம வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தையை எப்ப சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க, என்ன ஒரு இதுல சொல்றான்னு சொன்னாக்க, இந்த லைஃப் வாழ்ந்த பிறகுதான் சொல்றோம். சரிங்களா? இப்ப ஆண்டவருக்காக வைராகியமாக இருந்து ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்து கர்த்தருடைய வசனத்தின் வளர்ந்து அவன் சாயாம நிற்கும் போதுதான் இவன் வந்து இந்த காரியத்தை சொல்றான். இன்னைக்கு நம்ம வந்து ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம். எப்படி தெரியுமா, முதல்ல 6 நேரம் நம்ம வீட்டுல நல்லா இருக்கும், நம்ம ஃபேமிலியா வந்து சர்ச்சுக்கு போவோம், நம்ம வந்து எல்லா காரியமும் நம்ம வந்து இதா பண்ணுவோம். ஆனா பின்னாடி என்ன இருக்காது, வசனத்துக்கு வலது பண்ணா கூட பரவாயில்ல, யூட்டன் எடுத்து போயிட்டு இருப்போம். நம்ம யூட்டன் எடுத்து இங்க போயிட்டு இருப்போம். சரியா? சோ அதுபடி இருக்க கூடாது. அது மாதிரி நம்ம வந்து கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கணும். நம்ம வந்து ஒரு நிர்ணயம் பண்ணணும். நம்மளோட டிட்டர்மினேஷன், நம்ம ஏதோ நம்ம நிர்ணயம் பண்ணிருக்கோம், உலக பொருள் மேலா இல்ல நம்மளுடைய அசட்டு மேலையா, அது இல்ல, அதெல்லாம் தேவைதான். ஆனா கர்த்தருக்குள்ளாக நம்ம வந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம நிர்ணயம் பண்ணிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியுமா, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணினார். யார் ஒருவன் கர்த்தரை சார்ந்து இருக்கிறானோ அவனுடைய வாயிலிருந்து என்ன வரும், அவன் எப்போதுமே ஆண்டவர் தான் உயர்த்துவான். தன்னை வந்து உயர்த்த மாட்டான். தன்னுடைய குடும்பத்தையோ தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய ஞானத்தையோ தன்னுடைய சுய காரியத்தையோ ஒருபோதும் உயர்த்த மாட்டான். இது வந்து யோசுவா வாழ்க்கையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருந்துச்சு. முதல்ல அவன் கர்த்தரை உயர்த்தினான், இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுந்தான். அதுபோல அவன் வந்து சில காரியங்களை நிர்ணயம் பண்ணிக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டு தான் என்ன பண்றான், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். தெரியுமா, நானும் இந்த ஆர்டர்ல முதல்ல நம்ம ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக, சில காரியங்களை வார்த்தையின் மூலமாக நிர்ணயம் பண்ணிக்கொண்டவர்களாக, சத்தியம் என்ன சொல்லுகிறோம் வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்ற காரியம் நிர்ணயம் பண்ணிக்கொண்டவர்களாக கர்த்தரை சார்ந்து நம்ம இருக்கும்போது, அப்பொழுதுதான் நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கும், ஒரு சுகந்த வாசனையாக ஆராதனையாக தேவன் நம்ம வந்து அங்கீகரிப்பார். சோ அந்த நிலைமையில நாம் யோசுவாவை போல வாழ்வதற்கு தேவனுக்கு உதவி செய்வார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்நிலை நிற்கிற நிலையில நமக்கு பாரமாக நிற்கிற காரியங்கள், பாவமான காரியங்கள் எல்லாருக்கும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தரை நோக்கி ஓடப்படுவோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாக. கர்த்தர் தாமே